திருகோணமலை மாவட்ட அபிவிருத்தி கூட்டம் தொடர்பிலான மேலதிக தகவல்களை எமது அடுத்த பிரதான செய்தியில் எதிர்பாருங்கள். தமது பிரச்சினைகள் தொடர்பில் அரசியல்வாதிகள் தொடர்ந்தும் மௌனம் சாதிக்கின்றமை கவலையளிப்பதாக சம்பூர் மக்கள் தெரிவிக்கின்றனர். 2017ஆம் ஆண்டு ஏற்படவுள்ள அதிக மின்சார கேள்வியை கருத்தில் கொண்டு குறைந்த விலைக்கு மின்சாரத்தை வழங்குவதை நோக்காக கொண்டு சம்பூர் அனல் மின் நிலைய திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. திருகோணமலை சம்பூர் பகுதியில் அமைக்கப்படும் அனல் மின் நிலையத்தினூடாக 500 மெகாவாட் மின் உற்பத்தி செய்வதற்கு எதிர்பார்க்கப்பட்டது. நிலக்கரியை அடிப்படையாக கொண்டு இயங்கும் இந்த மின் நிலையத்தை அமைப்பதற்கு இந்தியாவின் மிகப்பெரிய மின் உற்பத்தி நிறுவனமான தேசிய அனல் மின் நிலைய நிறுவனமும் இலங்கை மின்சார சபையும் உடன்பட்டன. 500 மில்லியன் அமெரிக்க டாலர் செலவில் 500 ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த அனல் மின் நிலையத்தை அமைப்பதற்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டது. சீனா, அமெரிக்கா ஆகிய நாடுகள் அனல் மின் உற்பத்தி நிலையங்களை மூடுவதற்கு தீர்மானித்துள்ள நிலையில் இலங்கையில் இவ்வாறானதொரு மின் உற்பத்தி நிலையம் அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் பலர் மத்தியில் சந்தேகத்தை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து 2012ஆம் ஆண்டு தனியார் நிறுவனத்திற்கு 818 ஏக்கர் நிலப்பரப்பை கடந்த அரசாங்கம் வழங்கியிருந்தது. இதனைத் தொடர்ந்து சம்பூரில் அனல் மின் உற்பத்தி நிலையத்தின் நிர்மாண செயற்பாடுகளை நிறுத்துமாறு கோரி பொதுமக்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்தனர். திருகோணமலை சம்பூர் பகுதியில் அரசாங்க தேவைக்கென சுவீகரிக்கப்பட்ட காணிகளை மீண்டும் பொதுமக்களுக்கு வழங்குமாறு உயர்நீதிமன்றம் கடந்த ஜூலை மாதம் 10ஆம் தேதி உத்தரவிட்டிருந்தது. தொடர் போராட்டங்களை தொடர்ந்து சம்பூரில் அனல் மின் நிலையம் ஒன்றை அமைக்கப் போவதில்லை என மின்சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க சக்தி அமைச்சின் செயலாளர் கலாநிதி சுரேன் பட்டகுட தெரிவித்துள்ளதாக சட்டமா அதிபர் உயர்நீதிமன்றத்தில் கடந்த செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி தெரிவித்தார். இதேவேளை சம்பூர் விடயம் தொடர்பில் மக்கள் போராட்டங்களை நடத்திய போதெல்லாம் அரசியல்வாதிகள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்ததாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இவ்வளவு போராட்டம் நாங்கள் செய்தவர்களுக்குள்ள இந்த கூட்டமைப்பு என்னன்னு கேட்கவும் இல்லை, சம்பந்தம் ஒரு பார்லிமெண்ட்ல இதை பற்றி கதைக்கவும் இல்லை, மாகாண சபையிலையும் கதைக்கவும் இல்லை. இப்ப எல்லா இடங்களுக்கும் ஊடகங்கள் எல்லாம் செய்யப்பட்ட பிறகு ஏன் இதை இப்படி செய்யல என்னன்னு சொல்லி அவங்க நல்லாக்கள் மாதிரி நடிக்கிறாங்க. இப்ப யாருக்கு வருதும் இல்லை, இந்த மக்கள பிரச்சனை காணி பிரச்சனைகளை தீர்த்து மக்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு முடிவும் வர எடுக்கல. அனமிலையம் சம்பூருக்கு வரப்போன்னு சொல்லி பாரிய போராட்டம் செய்தோம். இந்த போராட்டத்தில் சக்தி டிவி உதவிகள் செய்து இந்த போராட்டத்தில் எந்த உதவியுமே இந்த கூட்டமைப்பு சம்பந்தரையா அதோட சம்பந்தப்பட்ட ஆக்கள் அத்தனை பேரும் இதை முஷ்பாதி பார்த்து இந்தியாவோட தொடர்பு வச்சுட்டு அவங்க இருந்த ஒழிச்சு இதை பற்றி எந்த ஒரு முடிவுக்கும் அவங்க வரல. நாங்க ஆரம்பத்துல இருந்து கஷ்டப்பட்டு வந்து நாங்க எங்களை ஒரு தரம் கவனிக்காம கீழ்த்தட்ட மட்டத்துல கடந்து ஒரு சக்தி டிவி உதவி செய்து கொஞ்சம் முன்னேறி வாரோம். இப்பயும் எதிர்பார்க்க எல்லாமே இருக்கு, அவங்க எங்களுக்கு உதவி செய்வாங்களா, எங்களை முன்னேற்றுவாங்களாண்டு. சம்பந்தரையா இதுலயாவது எங்களை முன்னேற்றி எங்களுக்கு எடுத்து காணிகள் எடுத்து தரணும் கேட்டுக்கொள்றோம்.